சென்னை வந்து தாவேக்கா கோட்டை ஆயிருச்சு. இப்போ ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஏற்று யாருக்கு வர விஜய் ரெண்டு தொகுதியில் நின்றுவார். அப்போ புசியான சொல்றாரு 3-4 தொகுதியில் கூட நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 தொகுதியில் நின்று மாவட்ட செயலரை இப்பதான் போட்டு முடிச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் ஒன்றியம் அறிவிச்சிட்டீங்களா, கிளை அறிவிச்சிட்டீங்களா, வட்டம் இதெல்லாம் எப்போ அறிவிப்பீங்க? நீங்க என்ன 2029 தேர்தல் வேலை பார்க்குறீங்களா, 2031 வேலை பார்க்குறீங்களா? இவர் ஊழல் சக்தி முதல்ல யாரை சொல்றாரு? எம்ஜிஆர் சொல்றாரா, ஜெயலலிதாவை சொல்றாரா? அதிமுகவை நம்ம வந்து அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவுண்டமணி டேலாக் மாதிரி அண்ணன் இப்போ 200 ரூபா செய்வார்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா இல்ல, அவர் பேசுனதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்றார். இன்னைக்கு தப்பு தப்பா பேச தப்பா தாங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளை அவங்க இப்படியே சொன்ன கிளையை உடைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவோம் போல. உச்சபட்ச ஊழல்வாதியாக புஷி ஆனந்த் இருக்காரு. இன்னைக்கு சீட்டு 2 கோடி ரூபாய் விற்கிறாங்க. நாங்க தனிச்சு போனா 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றீங்க. 40% ஓட்டு இருக்கிறது எதுக்கு கூட்டணி பிச்சு? நீ எதுக்கு ஒவ்வொருத்தர் ராமதாஸ் ஐயா கூப்பிடுறீங்க? உண்மையிலேயே அவருக்கு பெரிய மன வருத்தம் தான் இருக்கு. நீங்க வெளிப்படையா அதை காமிச்சு காட்டி கூட இன்னும் சொல்ல போனா விஜயோட அரசியல் முடிஞ்சிடலாம்னு கூட அவர் நினைக்கலாம். போதும் விஜயோட அரசியல் முடிச்சு வைக்கிறது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். ராகுல் காந்தியும் கனிமொழி அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது முடிவாகிவிட்டது அப்படின்றத செய்திகளில் பார்க்குறோம். நேற்று கூட விஜயின் தந்தை எஸ்ஏசி அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பவர் வேணும்னா அவங்க தாவேக்கா பக்கம் வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ சிவபெருந்தகை எங்களுக்கு பூஸ்டும் வேணாம், ஹார்லிக்ஸும் வேணாம், எல்லாம் ராகுல் காந்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இன்டாக்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் வந்து நட்பு சக்திகள் இல்லை என்றாலும் நாங்கள் வந்து களத்தை சந்திப்போம் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஊடகங்களில் பொதுவாக காங்கிரஸ் கட்சி, தாவேக்கா, சீமான் கூட இணையலாம், ராமதாஸ் வரலாம் அப்படின்லாம் செய்திகள் பரப்பப்படுது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து எஸ்ஐசி சார் சொன்னதுலேருந்தே துவங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுறாரு. இப்போ நான் எந்த பொறுப்பில் இருக்கேன், எந்த பொறுப்புலையும் நான் தாவேக்கால இல்லை, அதிகாரப்பூர்வமாக இல்லை. அப்போ வந்து இந்த கேள்வியை ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்ட பிறகு தான் காங்கிரஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கிறவங்களோட அறிவை விட அதிகமான அறிவும் அனுபவம் இருப்பவர் எஸ்ஏசி. இந்த கட்சியிலனா எஸ்எஸ்சி அவர்களுடைய அனுபவம் நமக்கு தெரியும். அது கலைஞராக இருக்கலாம், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லா தலைவர்களையும் பார்த்திருக்காரு, பழகியிருக்காரு. கிட்டத்தட்ட திராவிட சித்தாந்தத்தை ஒட்டி தான் அவருடைய பயணமும் இருந்திருக்கு. அவர் எப்பொழுதுமே வந்து தன்னை ஒரு திராவிட சிந்தனைவாதியை தான் எப்பயுமே வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கலைஞர்கிட்ட நல்லா பழகியிருக்காரு, நம்ம எல்லாருமே தெரியும். அதே நேரத்தில் இந்த கட்சிக்கு யாராவது எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்காங்கன்னா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு ஏற்படுவாங்க. எஸ்ஐசார் வந்தால் நல்லா இருக்கும், எஸ்ஐசார் வந்தால் நல்லா இருக்கும், இவங்களே வந்து நிறைய எழுதுவாங்க. எஸ்ஐசார் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லிலாம் சில கதைகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு காலத்துல கூட விஜய் அதை வந்து ஏற்கிறார் இல்லை வந்து தன்னோட அப்பாவை கூப்பிட்டு ஏதாவது கேட்கிறாரான்னு கேட்டீங்கன்னா எந்த அனுபவத்தையுமே அவர் எடுத்துக்கலாம். அதில் அவருக்குமே பெரிய மன வருத்தம் இருக்கு எப்பொழுதுமே. நீங்க சில நேரங்களில் இப்போ வாரிசு அரசியலாவது பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட வைக்கலாம். ஏன்னா முதல் மாநாட்டில் கூட விக்கிரவாண்டியில உங்க அப்பா அம்மா கீழே தான் உட்கார வச்சார், மேலே உட்கார வச்சா கூட அது வாரிசு அரசியல் வந்திருக்கிறான்னு சொல்றேன். அவர் வந்து குடும்ப அரசியல் நீங்க வந்து ஒரு பொறுப்பு ஏதாவது கொடுத்து அவர் வந்து பொதுச் செயலர் ஆக்கிட்டாரு, இல்லை அமைப்பு செயலர் ஆக்கிட்டாரு, அவரும் இவரும் அப்பாவும் பையனுமான கட்சியார், அப்பெல்லாம் அவர் நான் வந்து ஒரு கைடாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிறத அவர் சில நேரங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ஆனால் அதை விஜய் என்னைக்குமே எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டிங்கன்னா அவர் சுற்றி இருப்பவர்கள் இந்த விஜய்க்கே வந்து அப்பாவை இந்த கட்சியில் சேர்க்கணும் அப்படிங்கிற பெரிய ஆர்வம் இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி உதயமாகுதுன்னா அதற்கு விதை போட்டவர் என்ன பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்சி தான். நீங்கள் ஒரு புதிய நடிகருக்கு முதல் படத்தில் ரசிகர்கள் கூட்டம் இல்லை ரசிகர் மன்றம்லாம் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது எங்கேருந்து வருது? எஸ்எஸ்சி வந்து ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பெரிய பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறார். அந்த டேரக்டருக்கான ஒரு கூட்டம் இருக்கு. அந்த டேரக்டரோட பையன் வந்து நாளைய திரும்ப ஒரு படத்தில் முதல்ல நடிக்கிறாரு. அதை பார்த்து சரி நம்ம எஸ்ஐசாருக்காக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் படத்துல இருந்தே கூட்டம் அவருக்கான ஒரு ரசிகர் மன்றம் நாளை திரும்ப முதல் அதுலேயே வந்து ஒரு பேனரோ போஸ்டரோ ஒருத்தர் சின்னதாக அடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய கூட்டம் தான். இன்னொன்று, நீங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் எத்தனை தோல்வி படங்கள் கொடுத்தாலும் அந்த தோல்வி படங்கள்லாம் ஒவ்வொன்றும் மீட்டெடுத்து நீங்கள் செந்தூர பாண்டியில் விஜயகாந்த் வச்சு ஒரு இடம் கொடுத்து இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சம்னு ஒரு இடம் சொல்றாரு இல்லையா, அந்த கேரியரின் உச்சம் துவங்கிய இடம் என்பது அவங்க அப்பா தான். அதை என்னைக்குமே அவர் ரெகனைஸ் பண்ணவே மாட்டேங்கிறார். அது ஒண்ணு. இன்னொன்று, தாவேக்காங்கிற கட்சி எங்கிறது ஆரம்பிக்குது, ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், மக்கள் இயக்கமாக மாறி இது எல்லாவற்றிலுமே அவருடைய பங்கு தான் இருக்கு. அதை இன்னைக்கு வரைக்கும் விஜய் ரெகனைஸ் பண்ணி ஆமா இது காரணம் அப்பா தான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். 2021 அவரே கட்சியும் ஆரம்பிச்சார். அவர் தலைவராகவும் மனைவிக்கு பொதுச் செயலர் நினைக்கிறேன், இன்னொருத்தர் பொருளாளராக போட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. விஜயோட கட்சியாகத்தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாரு.
தன்னோட அரசியல் ஆசை அப்ப கூட நமக்கு ஒரு குழப்பம் வருது, விஜய்க்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. வேக வேகமாக போய் அப்பா மேலே கேஸ் போட்டார். எனக்கு எங்க அப்பாவுக்கு சம்பந்தம் இல்ல, தொடர்பு இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு மோசமா போட்டாரு. நான் வந்து ஜான் ஆர்கிசம்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, 21லயே விஜய்க்கு ஆசை இருந்தது, ரஜினி சார் வர மாதிரி இருந்துச்சு பிரதர், அதனால அவர் வரல அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். அப்படி ஒரு ஆசை இருக்கிற விஜய்க்கு அந்த ஆசைக்கு காரணமான அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணி அந்த சரியான இடத்துல வச்சிருக்காரு, அப்பாட்ட ஏதாவது கருத்துக்கள் கேட்கிறாரான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அதுதான் அவருடைய இயல்பான நிலை ஒன்று. காங்கிரஸ் தாவேக்கா இணைய வாய்ப்பு ஆமா. இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இப்ப முடிவுக்கு வந்துருச்சா? அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். ஆ. நீங்க இவருமே எஸ்ஐ சார் சொல்றதோட அடிப்படையில் என்ன பாக்குறேன்னா, தன்னோட பையனோட அரசியல் அவர் பார்க்கிறார். உண்மையிலேயே அவருக்கு பெரிய மன வருத்தம் தான் இருக்கு. நீங்க வெளிப்படையா அதை காமிச்சு காட்டி கூட அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்படுற மரியாதை, நீங்க வந்து கொடியேத்துறாங்க, கொடியேற்றுற நேரத்தில் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்பாவை பயன்படுத்துறாரு. மதுரை மாநாட்டிலே செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்பாவை பயன்படுத்துறாரு. ஏன்னா அவருக்கு சில ஆசைகள் இருக்கு, அவர் பேசணும்னு நினைக்கலாம், இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எந்த இடத்துலையும் அவர் வெளிப்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இப்ப அப்பா சில பேர் ரெக்கமெண்ட் பண்றாரு, அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாமே கூட யாரையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், அப்பா சில பேர்லாம் காமிக்கிறாரு, இவங்க எல்லாம் வந்து உனக்கு சரியாக ஆட்களா இருப்பாங்க, எதையுமே எடுத்துக்காம இருக்காரு. இப்ப விஜயோடைய அரசியலை கூட தொடருமா இருக்காதா அப்படிங்கிற அவருக்கும் ஒரு ஒரு மனத்தாங்கல் விஷயமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா விஜயோட அரசியல் முடிஞ்சிடலாம்னு கூட அவர் நினைக்கலாம். போதும் தம்பி பேசாம படத்துல நல்ல ஆக்டரா இருக்காரு, படத்துல வந்து அவர் சொல்ற மாதிரி கேரியர் உச்சத்துல இருக்காரு, அப்படியே அவர் நடிக்கணும்னு கூட நினைச்சுதான் எனக்கு என்னமோ காங்கிரஸ் கூட போனா காங்கிரஸ் பலம் பெறும், விஜயோட அரசியல் முடிச்சு வைக்கிறது செய்தி பண்றாரு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு தெரியும், அவரோட அனுபவத்திலிருந்து பேசும்பொழுது காங்கிரஸ் பலம் பெறுமா, பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விஜயும் காங்கிரஸும் சேர்ந்தால் எத்தனை இடங்களை ஜெயிப்பாங்க? என்ன பொறுத்தவரைக்கும் டெபாசிட் வாங்குவாங்க. இப்ப விஜய் தனிச்சு நின்னாருன்னா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனை தாண்டி நான் எல்லா தரங்களும் சொல்றது, விஜய் அரசியல் இந்த தேர்தலில் நிக்க மாட்டாரு. செங்கோட்டையன் இல்ல, அதை நீங்க உறுதியா சொல்றீங்க, அது ஆமா. எந்த வகையில சொல்றீங்க? இல்லைங்க, 234 தொகுதிகளுக்கும் போறதுக்கு ஒரு முகம் தேவை. நான் இப்பயும் நான் ஒரு ஸ்டார் போட்டு சொல்றேன், தனிச்சு போறாங்க அப்படின்னா 234 தொகுதிகளுக்கும் ஒரு முகம் தேவை. அந்த முகம் யார்? புஷி ஆனந்தா, ஆதவ் அர்ஜுனாவா, அருண் ராஜா, இல்ல யார் பண்ணாலும் அந்த கூட்டம் வராது. விஜய்க்குமே அந்த கூட்டம் வந்து ஓட்ட கன்வெர்ட் ஆகங்கிறது வேற. அட்லீஸ்ட் கூட்டம் வேணும், கிரௌட் புல்லர் வேணும்ல. இப்போ கிரௌட் புல்லரா விஜய் மட்டும் தான் இருக்கார். 234 கான்ஸ்டியூன்சில விஜயோட பிரச்சாரம் ஈடுபடணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொடர்ச்சியாக நீங்க ஃபோக்கஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னா விஜய் அந்த இடத்துல இருக்கணும். விஜய் வந்து உதாரணத்துக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி வேலை பார்ப்பாங்க, விஜய் காலி பண்ணணும். இது இயல்பு தான், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இயல்பு தான். அப்போ ஒரு தொகுதியில் உங்களை முடக்குவாங்க. நீங்க விஜய் பிரச்சாரத்துக்கு போறதுல சிக்கல்கள் ஏற்படும், நிறைய இதெல்லாம் பிரச்சனைகளாக வரும்னா விஜய் ஒரு தொகுதியில் முடங்கிடுவார். அது அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா இவங்க சொல்ற ஒரு விஷயம். ஆனா இதுல இருக்கிற மறைமுகமான விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த தேர்தலில் விஜய் தோற்று போறாருன்னு வச்சுக்கோங்க, நிக்கிறாரு, அவர் டெபாசிட் வாங்குறாரு, ஆனா தோத்துறாரு. தோத்துட்டாருன்னா திரும்ப அவர் திரைத்துறைக்கு போறதுல உறுதியா இருக்கார், ஜெயிச்சாலும் தோத்தாலும் போறதுல உறுதியா இருக்கார். ஒரு தோற்று போன நடிகனாக நான் மறுபடியும் போறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதுதான் உண்மை. நீங்க அதற்காகத்தான் அந்த மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் கான்செப்ட் எப்ப எடுத்திருந்தாங்கன்னா, விஜய் அந்த தேர்தல் நிக்க மாட்டாருங்கிறனால தான் அதை எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்ப திடீர்னு இந்த அறிவு போறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன கேட்பீங்க? புஷி ஆனந்தா முதலமைச்சர் வேட்பாளரப்பா, அப்ப ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காக தான் முதல்லயே அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுறாங்க. இது தேர்தல் நேரத்தில் நடக்குதா இல்லையா நீங்க பார்த்துக்கலாம், உறுதியா தெரியும். அப்போ இந்த கட்சியில இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் செங்கோட்டையன் மட்டும் தான் டெபாசிட் வாங்குவார். காங்கிரஸும் இணைகிறாங்க. காங்கிரஸும் இணைஞ்சா என்ன நடக்கும்? காங்கிரஸ்ல கொஞ்சம் பேர் டெபாசிட் வாங்குவாங்க, தாவேகள் கொஞ்சம் பேர் டெபாசிட் வாங்குவாங்க. அதை தாண்டி இங்க இருக்கின்ற ஒரு த்ரீ கார்னர் கான்டெஸ்டா மாறுதுன்னா, திமுக அதிமுக தாண்டி இது நடக்குமா? சில பேர் வைக்கிற வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போயிடும், இன்னும் காங்கிரஸும் போயினா ரொம்ப கன்சாலிடேட் ஆயிடும். இல்ல, அது நடக்காது. ரொம்ப சிம்பிளான காரணம், என்னைக்காவது மைனாரிட்டிஸ்க்காக விஜய் நிற்கிறாரா? நீங்க கிறிஸ்துமஸ் நடக்கிற அதே நேரத்துல கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுக்க எவ்வளவு தாக்குதல் உள்ளானார்கள் பார்த்தோம். ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாலே விஜய் கலந்துக்கிறார். அதை அட்லீஸ்ட் கோட் பண்ணியாவது பேசினாரா? பேசல. அன்பு பேசுறாரு, இது பேசுறாரு, அவரோட கதை தெரியுமான்னு கேட்கிறாரு, அதெல்லாம் பேசுற விஜய் அவர்கள் ஒரு துளி கூட நம் கொள்கை எதிரியால் பாதிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் பேசினார். அதுக்கான ஸ்பேஸ் தான் அது. அந்த ஸ்பேஸ் அவர் பயன்படுத்தல, அது சொல்லவே இல்லை. இஸ்லாமியர்களுக்கு வருவோமே, திருப்பரங்குன்ற மாதிரியான கோர் இஷ்யூல நீங்க வாய் மூடிட்டு இருக்காரு. அண்ணாமலை கூட கேட்டார், என்ன கேட்டார்? ஒன்னு ஏதாவது பக்கம் ஏதாவது ஸ்டாண்டர்டு, ஒன்னு பாஜக ஸ்டாண்டு எடு, இல்ல திமுக ஸ்டாண்டு எடு, ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டு, எந்த ஸ்டாண்டுமே எடுக்காமனாலும் எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில் இருக்கு. அப்போ இஸ்லாமியர்கள் எதற்காக திமுக வாக்களிக்கிறாங்க? நமக்கு ஒரு பாதுகாவலர்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அந்த இடமே விஜய் வந்து அதை பூர்த்தி செய்ய முடியல, அதை நிறைவேற்ற முடியலன்னா அதற்கான பதில் என்னவாக இருக்கும்? இன்னொன்னு, நான் பார்க்குற ஸ்டாட்டிஸ்டிக்கலா 2014 தாண்டி இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் திமுக பக்கம் தான் இருந்திருக்காங்க. காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. 2014 மட்டும் தான் எக்ஸப்ஷன். மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அவங்களுக்கு 44% கிடைச்சது. அதை தாண்டி இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் திமுக பக்கம் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள ஒரு குழப்பம் இருக்கலாம் இந்த முறை. நீங்க வந்து விஜய் கொஞ்சம் போகலாம், காங்கிரஸ் போனால கொஞ்சம் கன்சல்ட் ஆகலாம். ஆனா முழுமையா கன்சல்ட் ஆயிடுமா? எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பேசுறேன் சார், அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது சார், அப்படிலாம் போயிட மாட்டாங்க சார், அவ்வளவு ஈஸியா போயிட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அதுக்கு என்ன சார் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு? விஜய் ஓகே, நாங்க அவர் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஜோசப் விஜய் நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா
விஜய் வந்து நம்ம இஸ்லாமியர்களோட கிறிஸ்தவரோட நிக்கிறாரா? எங்கேயுமே நிக்காத ஒருத்தர் நாங்க எப்படி வாக்களிப்போம்? நாங்க அதை செய்ய மாட்டோம். சோ மிஞ்சி போனா டெபாசிட் கிடைக்கும். சோ உண்மையிலேயே வந்து அந்த ஓட் கன்சாலிடேஷன் நடந்து இவங்க வந்து சில சீட்டு ஜெயிச்சிருவாங்க, ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்க, 20 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதனால தான் நீங்க கார்கே அவர்களும் ராகுல் காந்தியும் கூட்ட மீட்டிங்ல ரொம்ப தெளிவா சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கவங்களாம் இல்லங்க இது வேலைக்கு ஆகாது, திமுக கூட நம்ம போறதா சரியாக இருக்கும். தாவேக்க நீங்க 2029க்கு கணக்கு பண்ணீங்கன்னா கூட நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு யோசனை இருக்கலாம். ஓகே, விஜய் வந்து ஒரு வலுவாயிடுறாரு, இல்ல என்டிஏக்குள்ள இப்ப போய் சிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் 2029 நமக்கு ஒரு போட்டியா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருவேளை இந்த பக்கம் நீங்க காங்கிரஸும் தாவேக்கும் இணைகிறாங்க, ஒரு பெர்சன்டேஜ் வராங்க, நான் சொல்றேன் 12% கூட எடுக்கிறாங்க. நீங்க 12% எடுத்துட்டு அடுத்த 3 வருஷத்துல விஜயோட அரசியல் எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப தீவிரமாக அவரே சொல்றாரு, இன்னொரு 3 மாசம் இருக்குமா எலெக்ஷனுக்கு கேட்கிற விஜய் அவர்கள் இன்னுமே களத்துக்கு வர யோசிச்சிட்டே இருக்காரு. இல்ல வந்துட்டார்ல அவரு. எங்க எங்க வந்தார் சொல்லுங்க நீங்க. நீங்க நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அவங்களே இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா 47 நாட்களுக்கு பிறகு விஜய், 32 நாட்களுக்கு பிறகு விஜய். இல்ல களத்துக்கு விஜய் வந்துட்டாரா அப்படின்னா எங்க வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசணும்னு இல்ல நினைக்கிறீங்க? நீங்க அட்லீஸ்ட் சனிக்கிழமை அரசியல் ஒன்று ஆரம்பிச்சார். சனிக்கிழமை ஒவ்வொரு ஊரா இல்ல திருச்சி, அது ஒரு பெரம்பலூர் மிகப்பெரிய துயரத்துல போய் முடிஞ்சது. முடிஞ்சது. சரி, அப்ப எலெக்ஷன் கமிஷன் தேதி அறிவிச்ச பிறகு அப்படிதான் இருக்க போறாரா? நான் சொல்றேன், பிரச்சாரத்திற்கு விஜய் போவாரா போக மாட்டாரா? அவர் தானே போய் ஆகணும். நீங்க இந்த அரசியல் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரூருக்கு நான் சம்பந்தம், எனக்கும் கரூருக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒரு இடம் எடுக்கிறார் இல்லையா? நீங்க அடுத்து அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தார் இல்லையா, சேலம், பாண்டிச்சேரி ஈரோடு, வந்தாரு, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்தார், ஈரோடு வந்தார். ஆ, சேலத்துல 1ஆம் தேதி பக்கத்துல வரேன்னு சொல்லி சொன்னாங்க, ஏன் வரல? நீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்களுக்கு போகணுமா இல்லையா? நீங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இப்ப அவங்களோட நிர்வாகிகள்லாம் போறாங்க, அதுல பெரிய ட்ராக்ஷன்லாம் கிடைக்காது. விஜய் சில இடங்களுக்கு போய் பேசும் பொழுதுதான் விஜய்க்கான ஓட்டுகள்ங்கிறது வரும். நீங்க இஷ்யூஸ் எடுத்து பேசணும்ல. நீங்க பாருங்களேன், ட்விட்டர்ல பதிவுகள் கூட போட வேண்டாம். என்ன சொல்றேன், சில இடங்கள்ல உண்மையிலே எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய தருணங்கள் இருக்கு, அதை பயன்படுத்த விஜய் தயங்கிட்டே இருக்காரு. எல்லா இஷ்யூஸ்லயும் பேசுறாரு. இல்ல இப்ப சென்னை வந்து தாவேக்கா கோட்டை ஆயிருச்சு, ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினோ கூட தொகுதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிர்மல்குமார் சொல்றாரு. விஜய் நிக்கவே மாட்டாருங்கிறீங்க நீங்க. இல்ல நான் சொல்றேன், இப்ப ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஏத்து யார் நிற்க, விஜய் 2 தொகுதி நின்றுவார். அப்போ புசியானந்த் சொல்றாரு 3-4 தொகுதியில கூட நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 தொகுதியில நின்று 2 பேருமே அவர் காலி பண்ணிடுவார். அப்படிதான் கிடக்கு. நீங்க சிடிஆர் நிர்மல்குமாரோட பேச்சு, ஆதவர்ஜுனா பேச்சுலாம் நம்ம ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்க கூடாது. சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஆதவர்ஜுனா பல நேரங்கள் என்ன சொல்றாரு, இந்த தலைவன் வந்துட்டா போதுண்டா, களமே மாறிடுண்டா அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்றாரு. நான் ரொம்ப உச்சமான இடம் கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியில் நிற்கும் போது நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அடுத்த 50 வருஷத்திற்கான பாண்டிச்சேரி திட்டத்தை எங்கள் தலைவர் அறிவிப்பார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி டயலாக் மாதிரி அண்ணன் இப்போ 200 ரூபா செய்வார்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா, விஜய் 50 வருஷத்துக்கு எப்பறம் பேசுவார்னு சொல்லும்போது விஜய் வந்து பேசியதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு விஜய்க்கு ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க சமகாலத்துல நடக்கிற அரசியலே அவருக்கு தெரியல. இந்த ஊர்ல வந்து பாண்டிச்சேரியில யார் ஆள்றாங்க, நம்ம வந்து பாஜக புகழ்றோமா, ரங்கசாமியை புகழ்றோமா, நம்ம ஏன் திமுக திட்டுறோம், எந்த விதமான புரிதல் இல்லாத ஒரு பேச்சு. ஆதவர்ஜுனா கொடுத்த பில்டப் ஒண்ணு. இப்ப இன்னைக்கு இந்த செயல்வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு, அதுலயும் பாருங்க, முதல் நாள் ஆதவர்ஜுனா, நாளைக்கு பாருங்க தலைவன் பேசுற பேச்சுல இந்த நாடே திரும்பிடும் சொல்லி பேசினாரு. இல்ல அவர் பேசுனதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்றார். இன்னைக்கு தப்பு தப்பா பேச தப்பா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சும்மா வரலாறு திரும்புகிறது. அந்த வரலாறு தான் உங்களுக்கு தெரியுமா? நான் உண்மையிலே தொடர், நான் வந்து ஒரு சமயத்துல ஆதவர்ஜுனா முதல்ல கட்சிக்கு வரும்பொழுது உண்மையிலே அறிவாளி நான் நம்பினேன். ஏன்னா நான் அப்ப கட்சியில இருந்தேன். அதுக்கு பிறகு ஓகே பரவாயில்ல, விசிகெல்லாம் இருந்திருக்காரு. இன்னைக்கும் அவர் அம்பேத்கர் படம், மகாத்மா காந்தி படம் வச்சிருக்காரு. நீங்க தான் சொல்றேன், விஜய் கூட தான் 5 தலைவர்கள் படத்தை பின்னாடி வச்சுக்கிறாரு. நீங்க அவர் மாலை போடுறீங்க, ரொம்ப ரேரா தான் போய் சிலைக்கு மாலை போடுறாரு. அந்த மாலை போடும் போது கூட நல்லா நோட் பண்ணி பாருங்க, 4 சிலைக்கு ஏற்கனவே மாலை போட்டிருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு உண்மை, நான் வந்து நக்கல்லாம் பண்ணல, உண்மையிலே விஜய்க்கு தெரியாது எது அம்பேத்கர் எது பெரியார்னு தெரியாத அளவு தான் விஜய் இருக்கு. இல்லங்க உண்மை. ஏங்க நீங்க அம்பேத்கர் பத்தியோ பெரியார் பத்தியோ விஜய்க்கு எவ்வளவு தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்ப எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க இல்லையா, அந்த புத்தகத்தையாவது விஜய் வாங்கி படிச்சிருப்பாரா? அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா, சார் இந்த புத்தகம் நீங்க வெளியிட போறீங்க, அந்த புத்தகம் படிச்சிருப்பாரா? என்னைக்காவது விஜய் வந்து அது இப்ப எல்லா தலைவர்களுக்கும் அதை நம்ம பொருத்த முடியுமா? இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு, திராவிடம் அது புராணம் படிக்கணுங்க, அது வந்து இலக்கியம் படிக்கணும், அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்தான். ஆமா. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வரும்போதும் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவருக்கு என்ன தெரியும், அவர் படிச்சாரான்னு. அப்ப எல்லாரும் மீது அந்த விமர்சனங்கள் ஈஸியா வச்சிடலாம். நான் சொல்றேன் இல்லையா, நானே இந்த விமர்சனத்தை வச்சேன். நீங்க இன்னும் சொல்லப்போனா அந்த திரைப்படத்துல எனக்கு இந்த இடஒதுக்கீடு குறித்த ஒரு புரிதல் இல்லைன்னு அவர் வெளிப்படையா சொன்னார். சொல்லிய பிறகு நீங்க அடுத்தடுத்த மேடைகளை உதயநிதியை பாக்குறோம். முதல்ல ஸ்டாலின் மேல இந்த விமர்சனம் இருந்துச்சு, சரியா பேச தெரியாதுன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு, எல்லாரும் மேல இருந்திருக்கு. அதற்கு பிறகு அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு சரியான இடத்துல பேசுறாங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். விஜய் அதை என்னைக்காவது திருத்தி இருக்காரா? அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு, மக்கள் அவரை ரசிக்கிறாங்க, அவர் அதிகாரத்துக்கு வந்தா எளிய மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். இதுதானே அரசியலா இருக்கு. கரெக்ட். நீங்க வந்து உங்களுடைய வாக்கு செலுத்தும் பொழுது ஒவ்வொரு தலைவரும் என்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க மக்களுக்கு, இல்ல என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுப்பீங்களா, இல்ல ரொம்ப பாப்புலரா இருக்காரு அப்படிங்கறது கொடுப்பீங்களா?
நீங்க அதனாலதான் சில பேர் சொல்லும்போது சில விஜய் கூட்டம் வர மாதிரி சில நடிகை கூட்டம் வரும்போது அவங்களுக்கு கோவம் வருது. ஆனா கிட்டத்தட்ட அதானே நடக்குது. இப்போ நீங்க விஜய்க்கான கூட்டம் எதற்காக வருது? அப்பா அவர் இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசுற பேச்சு அவ்வளவுதான் சாமி. நீங்க கலைஞருக்காக கூடிய கூட்டம் இருந்திருக்கு. நீங்க வந்து எம்ஜிஆருக்காக கூடிய கூட்டம் இருந்திருக்கு. அரசியலாக பேசுவாங்க இவங்கெல்லாம். நீங்க எம்ஜிஆர் மேபி ஆரம்பத்துல அவருக்குமே வந்து ரசிகர் பட்டாளமா மாறி இருக்கும். ஆனா 1000 பொதுக்கூட்டங்கள் எம்ஜிஆர் பேசினார். தொடர்ச்சியா எல்லா களத்திற்கும் போனார். பிரச்சாரத்துக்கு போனார். ஜெயலலிதா வந்து பிரச்சாரத்துக்கு போனாங்க. களத்திற்கு போனாங்க. விஜய் இன்னைக்கு பார்க்க வர கூட்டமும் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கண்டென்ட்டுக்காக வராங்களா? இல்ல விஜய் நான் பார்த்துட்டா போதும். அவ்வளவுதான் எனக்கு ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேன். வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் எனக்கு போதும். நான் இந்த கூட்டத்துல செத்தா கூட எனக்கு பெருமை தான் அப்படிங்கிறதுக்கு வராங்களா? இல்ல ஒரு சினிமா நட்சத்திரம், ஒரு பெரிய நட்சத்திரம் வரும்போது மக்கள் இயல்பா அதான் நினைப்பாங்க. வருத்தம் கண்டிப்பா வருத்தம். நீங்க அதுல என்ன டேக் அவேன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே விஜய் இன்னைக்கு பேசுறதுல நீங்க முக்கியமான டேக் அவே ஒண்ணு இருக்குப்பா. சரியான விஷயத்தை எடுத்து கையில பேசியிருக்காரு. நீங்க அவர் பேசுறதுல கூட கண்டென்ட்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஆதவர்ஜன பேசல நிறைய கண்டென்ட் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவருக்கு ஒரு புரிதலே இல்லாம நீங்க சொல்றீங்க அம்பேத்கர் படிச்சார். நீங்க வந்து சும்மா பேனா வச்சுக்கிறது, அம்பேத்கர் படத்தை பின்னாடி வச்சுக்கிறது அது இல்ல அரசியல். நான் உண்மையில அதான் சொல்றேன். ஆரம்பத்துல அவருக்கு பெரிய அறிவாளி தான் நினைச்சேன். ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு புரிதலே இல்ல. அவர் சொல்றாரு நீங்க வந்து எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு எல்லா துறைகளையும் மானிட்டர் பண்ணுவாரு. அவங்க தலைவருக்கு எத்தனை துறை இருக்குன்னே தெரியாது. நான் சொல்றேன். நான் சத்தியமா சொல்றேன். அவருக்கு எத்தனை துறை இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு மாசமா என் தலைவர் எவ்வளவு தெரியுமா வேலை பார்த்தாருன்னாரு. நீங்க நீங்க வந்து அவர் பேசுறது உண்மையா போய் நீங்க மை டிவிக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அந்த ஆப் லான்ச் பண்ணும்போது ஆதவர்ஜனா சொன்ன அதே வார்த்தை. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 லட்சம் உறுப்பினர் நான் ஏற்கனவே நிர்வாகிகள் இருக்கவங்க சேருவாங்க. அதற்கு பிறகு மக்கள் சேருவாங்க. யாரு அதிகமான உறுப்பினர்கள் இருப்பாங்கங்கிறத எங்க தலைவர் வந்து டேஷ்போர்ட்ல வீட்ல உட்கார்ந்து பார்ப்பாரு. அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுவாருன்னாரு. நான் சொல்றேன் இப்பதான் முதலாக நீங்க ஒன்றிய செயலாளர் மீட்டிங்கே போட ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்போ எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி. உங்க தலைவர் எப்போ வந்து ஏன்னா நான் எனக்கு தெரியும் 100 பேர் சேர்த்தவங்க 50 பேர் சேர்த்தவங்கலாம் தெரியும். அவங்கள்ட்ட விஜய் எப்ப பேசுவார்? விஜய்க்கு உண்மையிலேயே அப்படி ஒரு ஆப்ல அப்படின்னா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இத்தனை துறைகள் இருக்கு. இந்த துறைகள்ல இருக்கிறலாம் தலைவர் வீட்ல உட்கார்ந்தே மானிட்டர் பண்ணுவார். அவர் கடைசியா என்ன சொல்ல வர்றாருன்னா, பனையூர விட்டு தாண்டி வரமாட்டாரு. இது வந்து பனையூர் பவனா மாத்திருங்க அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. ஆதவர்ஜனா சொல்றது எதையுமே நம்ம பெருசா சீரியஸா இல்ல எடுத்துக்கணும். ஆனா அவரு இப்ப சொல்லியிருக்கிறது அதிமுகவை நம்ம வந்து அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ம். அதிமுக வந்து ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அதனால நம்ம திமுகவா, தாவேக்காவா அந்த நரேஷன்லயே மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்ற மாரி இப்ப பேசியிருக்காரு. அது எப்படி இல்ல பாக்குறீங்க? அப்போ நீங்க ஊழல் சக்தின்னு எழுதி கொடுத்த ஜான் ஆர்கிசன் தான் கேட்கணும். அப்ப எதுக்கு நீங்க அட்டாக் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சா? ஐயோ! போய்ட்டாங்களே நீங்க புலம்பலாது. அது என்ன அர்த்தம்? ஏன்னா, விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பின்னர் 2 கேள்வி எழுப்பப்பட்டது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா நீங்க யார குறி வைக்கிறீங்க? நீங்க தோழர் திருமாவ குறி வைக்கிறீங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திமுக ஊழல் சக்தின்னு ஊழல் கட்சின்னு பேசுறீங்க. பாஜக ஊழல் கட்சின்னு பேசுறீங்க. அதிமுக என்ன கட்சின்னு கேட்டாங்க. எனக்கு ஏன்டா அந்த கேள்வி கேட்கப்பட்டது? நான் எப்பயும் ஊழல் கட்சின்னு நான் வெளிப்படையா சொன்னேன். அப்ப என்ன சொன்னாங்க? இல்ல ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்க அப்பயும் சொன்னாங்க. இது என்னங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியலையே. நீங்க வந்து போற இடம்ங்கிறது ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட்டா தான் மாறுமே தவிர 2 கார்னரா மாறாது. நீங்க சொல்லிக்கலாம் சும்மா பேப்பர்ல உட்கார்ந்து எழுதிக்கலாம் ஸ்ரீராம் ஜெயம் மாரி டிஎம்கே, டிவிகே ஆனா அதிமுகங்கிற கட்சி அது வலுவா இருக்கு. அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது வந்து தோத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்காக தாவே கூட பின்னாடி போயிருச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்களே நீங்க பேச ஆகணும் போது இல்ல பிரதர் பேச வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இவ்வளவு நாள் பேசாத விஜய் இன்னைக்கு ஊழல் சக்தின்னு பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது ஒண்ணு. இவர் ஊழல் சக்தி முதல்ல யார சொல்றாரு? எம்ஜிஆர் சொல்றாரா? ஜெயலலிதாவை சொல்றாரா? ஏன்னா எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட கொள்கை தலைவர் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதாங்கிறாங்க. அவங்க ஆட்சியில அப்படி நடந்தது, இப்படி நடந்ததுங்கிறாங்க. செங்கோட்டையன் வந்து ஊழல் செஞ்சாரு. அவர் சிக்கினாரு. அவரை பக்கத்துல வச்சுக்கிறாரு. இன்னும் யாராவது இல்ல உச்சபட்சமா ஊழல் அடிமைகள் அப்படின்னா அது எடப்பாடிய தானே குறிக்கிறது. அது எப்படி அப்ப எடப்பாடி யார் ஆட்சி காலத்துல ஊழல் செஞ்சாரு? 2011, 16 காலகட்டத்துல தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சொத்து சேர்ந்ததுன்னா அதற்கு முக்கிய காரணம் 2011, 16ல ஹைவேஸ் துறையில அவர் அடிச்ச இது. நீங்க ரோட் கான்ட்ராக்ட்ல நீங்க எல்லாம் டபுளா அமௌண்ட் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஜெயலலிதா ரொம்ப நேர்மையாக இருந்தார். அவர் அப்பா யாருமே ஊழல் செஞ்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாத்துக்கிட்டாரு. ஆனா அவரை மீறி ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல வராராம். ஒரு ஊழல் குறித்த விஜயோட பார்வை என்ன? இன்னொரு சார் கூப்பா கிருஷ்ணனை சேர்க்கிறார். கூப்பா கிருஷ்ணன் அவருடைய வீட்டுல வந்து சவத்தை இடிச்சு நீங்க பணம் எடுத்தாங்க. அந்த கூப்பா கிருஷ்ணன் பக்கத்துல வச்சு ஒரு சால்வை போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊழல் பணத்தெல்லாம் அவர் எரிச்சிட்டாரா? கூப்பா கிருஷ்ணன் எரிச்சிட்டு என்ன சுத்தமாயிட்டேங்க அப்படி சொல்லி வராரு அவரு. விஜய்க்கு அது தெரியுமா? முதல்ல கூப்பா கிருஷ்ணன் ஊழல் செஞ்சார், ஊழல் செய்யாரு தெரியுமா? செங்கோட்டையன் ஊழல் செஞ்சார். சும்மா மக்கள் ஏமாந்துடலாம். நீங்க ரசிகர்கள் ஏமாறுவாங்க. அவங்களுக்கு பெரிய புரிதல் இல்லாதனால ஏமாறுவாங்க. ஆனா பார்க்கின்ற பொதுமக்கள் இவர் யாரு ஊழல் சக்தின்னு சொல்றாரு? இவ்வளவு நாள் சொல்லாம எதுக்கு இவ்வளவு இப்ப சொல்றாரு? ஒரு வருஷமா பேசவே இல்லை. நீங்க வந்து அதிமுக குறித்து ஒரு வருஷமா பேசாம இன்னைக்கு திடீர்னு நீங்க பேசுறதுக்கான அவசியம் என்ன? அதிமுகவும் பாருங்க. இவ்வளவு நாள் இன்னும் சொல்ல போனா நான் இப்படியே சொல்றேன். கரூர் துயர சம்பவத்துல கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தாவே கூட செய்தி தொடர்பாளர் வேலை பார்த்தார். நான் அது குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு விஜய்க்காக அவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு பேசினாரு. வெளியே வந்து அவ்வளவு பேசினாரு. அண்ணாமலை நயனாக விஜய்க்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்னு கேட்டாங்க. அவர் என்னங்க பண்ணுவார் பாவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன ரோஷம் வந்துருச்சு? இவ்வளவு நாள் அந்த ரோஷம் வரலையே. நீங்க உண்மையிலே உங்களுக்கான இடம் இருந்தது. நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்கணும்? இப்போ பனையூர் பண்ணையார் அதான் சொல்றேன். அன்னைக்கு
அந்த இடம் இருந்தது. நீங்க ஆப்வியஸ்லி திமுக மேல குற்றம் சொல்லுவீங்க, ஆளுங்கட்சி மேல குற்றம் சொல்லுவீங்க, புரிஞ்சுக்க முடியுது. விஜயும் தவறு செய்தார். விஜய் எங்க அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டார்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா, எடப்பாடி சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு சொல்லி நினைக்கலாம். அன்னைக்கு எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு விஜய் கொண்டு வர முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இல்ல விஜய் ஒருவேளை வந்தாலும் எனக்கு நீ அடிமையா தான் இருக்கணும், எனக்கு கீழே தான் இருக்கணும். என்டிஏ அவனை புஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கூட நான் கொடுக்குற சீட்ஸ் தான் நீ வாங்கிடுவே தவிர டிமாண்ட் வைக்க முடியாது. நான் டெபுட்டி சிஎம், எனக்கு 60 சீட்டு கூட 40 சீட்டு கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நாள் இவங்க 2 பேர் செய்தது என்ன? இவ்வளவு சக்தின்னு இவர் ஏன் பேசாம இருந்தாரு, இவங்க ஏன் திடீர்னு வர்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? இன்னொன்று ரிஃபார்ம்ஸா விஜய் இது வரைக்கும் ஓகே ஊழலை நான் வந்துட்டேன், ஊழலை ஒழிச்சிருவேன், நான் சுத்தமா இருப்பேன், இதெல்லாம் சும்மா. எவ்வளோ பேர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் பார்த்துட்டோம், நான் சுத்தமா இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம். சுத்தமா இருக்கிறவங்க சொல்றவங்க என்ன ரிஃபார்ம்ஸா என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களுடைய கட்சிக்காரங்க ஊழல் செய்யாமல் இருப்பதற்கு என்ன நீங்க செய்வீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு உங்களோட ஏதாவது ஒரு மாவட்ட செயலர் நேர்மையானவர் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் எல்லாருமே திருடர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை, ஒன்னு அதையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா கட்சியில் மேல இருந்து பணம் வரணும். ஒரு புதிய கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் என்னப்பா நீங்க செலவு செய்யுங்கப்பான்னு சொல்லணும், பொதுச் செயலருக்கு கூட செலவு செய்யுங்கப்பான்னு செலவு கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்ன பண்றான், கீழே இருக்கிறவங்கள்ட்ட நான் போஸ்டிங் போட்டு கொடுக்குறேன், 10 லட்சம் கொண்டு வா, 5 லட்சம் கொண்டு வா. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறவங்களும் இருக்கிறாங்க, தேவைக்கு வாங்கிறவங்களும் இருக்கிறாங்க. 2 தரப்பும் இருக்காங்க. ஆனா எல்லோருமே காசு வாங்குற நபர்களாக தான் இருக்கிறார்கள். உச்சபட்ச ஊழல்வாதியாக புஷி ஆனந்த் இருக்கார். இன்னைக்கு சீட்டு 2 கோடி ரூபாய் விற்கிறாங்க. பாண்டிச்சேரி நான் ஒன்னே சொல்ல, பாண்டிச்சேரி எதுக்கு மீட்டிங் ஒரு சட்டமன்ற தொகுதி 2 கோடி ரூபா நீங்க பேரம் 2 கோடி ரூபா நீங்க 25 50 வந்தா பரவாயில்ல, கூட பரவாயில்ல, பிடிச்சிட்டு வா, ஆளை பிடிச்சிட்டு வா. ஒருவேளை அந்த இடத்துல கிடைக்காடி மாவட்ட செயலர் நீயே நின்று, ஆனா நான் காசு செலவு செய்ய மாட்டேன், விஜய் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார். அப்ப ஆப்வியஸ்லி ஊழல்வாதி தானே மாறும். அவன் என்ன பண்ணுவான், அவன் உனக்கு நான் பொறுப்பு கொடுக்குறேன், என்ன நான் எப்படியும் எம்எல்ஏ ஆயிடுவேன், உனக்கு வந்து நான் அடுத்த கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும், உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், இப்பயே ஒரு 5 லட்சம். இது நடக்குது எல்லா தொகுதிகளையும் எல்லா வார்டுலையும் நடக்குது. ஏன்னா எவ்வளவு பேர் சில பேர் கேட்கறான், ஆனா காசு கொடுத்துருவானு ஏன்டா கேட்கறான். ஏன்டா அப்படி இருக்கீங்க நீங்க? இவங்க 2024 ஜெயிச்சாதான் 2024 எலெக்ஷன்ல நிப்பானுங்க, அவசரப்படாதீங்க. இல்ல ஜெயிச்சிடும், தளபதி ஜெயிச்சிருவாரு. எப்படா ஜெயிப்பார் தளபதி? பிராக்டிகலா இல்லாத பசங்க சிலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்க சொல்ற அந்த ஊழலை செய்யக்கூடியவர்களாக உங்கள் கட்சியினர் இருக்காங்க, கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது விஜய்க்கு தெரியாத தெரியும். அதிமுகவை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆதவ் சொல்றாரு. இன்னொரு பக்கம் விசிகா குறித்த ஒரு கருத்து சொன்னார். உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. இல்ல இப்போ வந்து 20 பேரும் நான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கள சொன்னேன், எனக்கு கொள்கை ஆசானே திருமாதான் அப்படின்னு சொல்றாரு. இது பேசிட்டு பேக் அடிக்கிறதா நினைக்கணுமா, எப்படி பாக்குறது? அந்த அவரு ரொம்ப ஆர்வ மிகுதியில சில விஷயங்களை செஞ்சிடறாரு. நீங்க நல்ல உதாரணம், இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டார். நீங்க புரட்சி வெடிக்கணும்னு சொல்லி போட்டார். 10 நிமிஷத்துல ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டார். அதுக்கப்புறம் ஆளே காணா போயிட்டார். அதே மாதிரிதான் அவசரப்பட்டு நீங்க விஜய்க்கு நிறைய அதிருப்தி இருக்கு. என் தலைவனை தொட்டுப்பார், முடிஞ்சா அப்படியே காலேஜ்ல இருந்து ஒரு 10,000 பேர் ஓடி வந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு கடுமையான அதிருப்தி கொடுக்குது. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ ஒரிஜினாலுக்கு பெரிய முட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. விஜய் பக்கத்துல ஆதவ் தான் இருக்காரு, அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையனே இல்ல. அதாங்க விஜய்க்கும் இந்த விஜய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த பிரச்சனையும் தலையை கொடுக்கவே மாட்டார். அவர் இப்போ நடுவில் உட்காந்து வச்சுங்களேன், நீ என்னப்பா சொல்ற, நீ என்ன பேர் அடிச்சுக்கப்பான்னு விட்டுருவார். இல்ல அவன் அடிச்சு காட்டி கூட உன்னை பத்தி அவன் இதை சொன்னப்பா இதை பத்தி சொல்ற அவர் தான் விஜய். இன்னொன்று ஆதவ ஒரிஜினா இந்த கட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஆதவ ஒரிஜினா பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த கட்சிக்குமான ஸ்பான்சரா அவர் மட்டும்தான் இருக்கார். நான் முன்னாடி சொன்னல, விஜய் வந்து செலவு செய்யறதுக்கு ரெடியா இல்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் வந்து, அந்த கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த பணம் மட்டும் விஜய் பணமா ஆதவ ஒரிஜினா பணமான்னு தெரியாது. மற்றபடி எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டியை தாண்டி மற்ற எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஆதவ ஒரிஜினா தான் செலவு செய்கிறார். விஜயோட பயணங்களுக்கு செலவு, விஜயோட ஃபிளைட்டுக்கு செலவு, எல்லாவற்றுமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு நீங்க உண்டான மரியாதை நீங்க கொடுக்காட்டி என்ன பண்ணுவீங்க? விஷயம் கிளியரா சொல்றார், தலைவர் செய்ய மாட்டார்ப்பா. ஏங்க செய்ய மாட்டார்? தான் பொறுப்பு கொடுத்துட்டார்ல, அதை விட ஒரு பணம் வேற கேட்கறியா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ இது முழுக்க முழுக்க செய்கின்ற காரணத்தினால ஆதவ் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர் சில ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு, இவர் சில ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. 2 பேரும் மாறி மாறி நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண. இன்னொன்று அவங்களுக்கு உச்சபட்ச வருத்தம் என்பது, இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு போனதுக்கான காரணம் என்ன? ஆதவ் அர்ஜுனா. அந்த செய்தி தொடர்பாளர் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் சிபிஐ கேட்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கும் நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க, மதுரை பெஞ்சில் அந்த வழக்கு வரும்பொழுது ஆதவ ஒரிஜினா சார்பாக மதியழகன் ஆஜராகி எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்டார். கோர்ட் என்ன சொன்னிச்சு, வெக்கேஷன் பெஞ்ச் இருக்கு, நார்மல் பெஞ்சில் வான்னு சொன்னிச்சு. நார்மல் பெஞ்சுக்கு வந்த பிறகு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா இவங்க அது யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க சிபிஐ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சிபிஐ வந்த பிறகுதான் நீதி வெல்லும் நீங்க போட்டீங்க. அதுல அவர்களுக்கு கோபம் இருக்கு. ஜானுக்கு வந்து சிபிஐல போய் நம்ம சிக்கிட்டோம், அதற்கு காரணம் ஆதவ ஒரிஜினா தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோபம் இருக்கு. இது எல்லாவற்றையும் சேர்ந்து ஆதவ ஒரிஜினா கடுமையான அதிருப்தி அங்கே இருக்கிறது உண்மை. ஆனா வெளியே போக சொல்லிருமா, வெளியே சொன்னா யார் கட்சி நடத்துறது, காசு யார் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக ஆதவ் உள்ள வரும்போது அவர் சொன்னது, நான் 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன் விஜய்க்கு. நீங்க சொல்லி ஊழல் சக்தி அவர் பாருங்க சொன்னது 100 கோடி ரூபாய். விஜய் சொன்னது, நான் 100 கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம், நீங்க செலவு பண்ணிருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கான்ட்ராக்ட் பணத்தை நேரடியாக என்கிட்ட கொடுக்காதப்பா, எனக்கு வீட்டில் டிவி வாங்கி வச்சிருப்பா அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்றதுக்கு விஜய் சொன்னதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இல்ல ஒய்ஃப் நெக்லஸ் அதை அனுப்பிச்சிட்டீங்களா, அந்த கடையில் போய் கேஷ் கொடுத்துறீங்களா? இதுக்கும் என்ன சொல்லணும்?
தம்பி நாம வந்து எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போலாம். நம்ம வந்து ஒரு மாடல் கொண்டு வரலாம். மக்கள் எல்லாரும் ரூ. 10 ரூ. 20 10,000 எவ்வளவு வேணாலும் போடட்டும். அந்த பணத்தை எடுத்து நம்ம காமிப்போம். இன்னைக்கும் நீங்க கணக்கு வழக்குகள்ல வெளிப்படையாக நீங்க இருக்கா? இல்லையே. பொதுக்குழுக்கு யார் செலவு, நீங்க எங்க இருந்து பணம் வருது? எந்த அக்கவுண்ட்ல இருந்து வந்துச்சு? எதுவுமே வெளிப்படையா இல்ல. இல்ல பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அது என்னவா பார்க்கப்படுதுன்னா, இப்ப 2 திராவிட கட்சிகள்ல ஒண்ணு இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம வரணும் ஆமா. அப்படின்றது தான். இப்ப அதிமுகவ அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்ப விஜயோட ஸ்ட்ராட்டஜியும் அதே தானே. கட்சி நலன்ல இருந்து பார்க்கும்போது அது சரியா தானே இருக்கும். இல்ல நீங்க அதற்கு உண்டான உழைப்ப விஜய் போட்டாருன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? நீங்க ஓகே, நீங்க உங்களோட அதிமுகவ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை. இப்ப ரஜினிகாந்த் வரும்போது சில பேர் அவருக்கு என்ன சொன்னாங்க? தனிச்சு வருவார். 50% வருவார். நீங்க அப்படி சொல்லி வந்திருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய இடமா இருக்கு. இல்ல சீமான் சொல்ற மாரி எல்லாத்தையும் எதிர்க்கிறவர் வரார். நீங்க டே 1ல இருந்து தாவேக்கோட நரேட்டிவ்ங்கிறது யாரு கூடயாவது கூட்டணிக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. டே 1ல என்ன? சீமான் கூட போயிடுவாரு. சீமான் கூட பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. கார்லயே போனாரு. விஜய் கார் ஓட்டுனாரு. விஜய் சீமான் பேசினாரு. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட போயிடுவாங்க. எடப்பாடி பேசிட்டார். 80 சீட்டு ஆஃபர் பண்றாரு. 60 சீட்டு ஆஃபர் பண்ணார் டெப்யூட்டி சிஎம். என்டிஏக்குள்ள இவங்க போனதுக்கு அதிமுக போன பிறகு காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டார். நான் ராகுல் காந்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு நரேஷன். காங்கிரஸோட டோர் க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே வர்றாங்க. சீமான்ட்டையும் ராமதாஸ்டையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு வரப்போகுது. நீங்க ஒரு கட்சிக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா முதல்ல? அது உங்கள ஒரு வீக்கான ஆள் காமி. நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க? நாங்க தனிச்சு போனா 160 சீட் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு. நான் ஏற்கனவே வந்து நமக்கு எத்தனை கோடி 2 கோடி ஓட்டு வந்துருச்சா? 2 கோடி ஓட்டு வந்துருச்சு. ஒரு 25 லட்சம் கழிச்சு பாருங்க. அதுல கூட எவ்வளவு பெரிய தாராள மனசு. 20 லட்சம் கழிச்சு 2 கோடி ஓட்டு வந்துருச்சு. 40% ஓட்டு நம்மள்ட்ட இருக்கு. 40% ஓட்டு இருக்கிறது எதுக்கு கூட்டணி பிச்சை எடுத்துட்டீங்கன்னு நான் கேட்பேன். நீ எதுக்கு ஒவ்வொருத்தர் ராமதாஸ் ஐயா கூப்பிடுறீங்க? எதுக்கு அன்புமணி ராமதாஸை கூப்பிடுறீங்க? எதுக்கு தினகரனை கூப்பிடுறீங்க? இவங்கள கூப்பிடாம இல்லையா நீங்க? செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? தினகரன் எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரா இல்லையா? அவரே அதை வெளிப்படுத்துறாரா இல்லையா? நாங்க பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள டெல்லி தூக்கிட்டு போயிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஏங்க 2% தினகரன் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் 40% வச்சிருக்கீங்கல்ல. என்ன அதான் அது பத்தாதா? 2 கோடி ஓட்டு பத்தாதா உங்களுக்கு? இன்னொரு தினகரனோட 2% உங்களுக்கு வேணுமா? எதுக்கு வேணும்னு கேட்கறீங்க? அப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து நரேட்டிவ்க்கு போயிட்டீங்க. நம்பர் 1. 2வது, நீங்க நான் எந்த இடத்துல அதிமுக இவங்களோட பெரிய கட்சின்னு சொல்லி சொல்றேன்னா, நீ கட்டமைப்பு. இன்னைக்கு வந்து பூத் இருக்கு. இந்த பூத் வந்து இன்னைக்கு இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் 73,000 பூத்னு சொல்லி சொல்றாங்க. 73,000 பூத்துல திமுக ஒரு பூத்துல 10 பேர் வச்சிருக்காங்க. பிஎல்ஏ 1. அடுத்து இந்த எஸ்ஐஆருக்காக பிஎல்ஏ 2ன்னு இன்னொரு 10 பேரை உருவாக்குறாங்க. அதிமுக ஒரு 8, 9 பேர் வச்சிருக்காங்க. அது இளைஞர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் 8, 9 பேர் வச்சிருக்காங்க. விஜய் எத்தனை வச்சிருக்காரு? ஆதவர்ஜனோட வார்த்தைகள் வந்து அவங்க இந்த கூட்டத்தில் கூட சொன்னார். நம்மள்ட்ட 73,000 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு பூத்துக்கு ஒருத்தருங்க. ஒரு பூத்துல இருக்கிற 1000 பேரை ஒரே ஒரு தாவேக்கு நிர்வாகி எப்படி போய் சந்திப்பார்? அவர் எந்த பூத்துல உட்கார்ந்துருப்பாரா? திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி வாப்பா டீ சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போங்க. இது நடக்குமா நடக்காதா? நீங்க மைக்ரோ பாலிடிக்ஸ்குள்ள போகும்போது இது எல்லாமே நடக்கும். ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ங்கிற மாதிரி நடக்க தான் செய்யும். அப்ப இதை எப்படி சமாளிப்பாங்க அவங்க? அப்ப கட்டமைப்பு ரீதியாக உங்கள்ட்ட ஆட்கள் இல்ல. நிர்வாகிகள் போட்டீங்களா? போடல. மாவட்ட செயலரை இப்பதான் போட்டு முடிச்சிருக்கீங்க. 6 மாவட்ட செயலர், அந்த பஞ்சாயத்து ஆச்சு. அஜித் அவங்கலாம் வரும்போது பஞ்சாயத்து ஆச்சு. அதுக்கு பிறகு ஒன்றியம் அறிவிச்சிட்டீங்களா? கிளை அறிவிச்சிட்டீங்களா? வட்டம் இதெல்லாம் எப்ப அறிவிப்பீங்க? நீங்க என்ன 2029 தேர்தல் வேலை பார்க்குறீங்களா? 2031 வேலை பார்க்குறீங்களா? அதுவே அறிவிக்காம இன்னைக்கு அந்த பசங்க நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப செயல்கள் கூட்டத்துக்கு வந்த மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. என்னப்பான்னு கேட்டேன். ஆனா நாங்களாம் ஓட்டு போடுவோம்னா, ஆனா வேலை செய்ய மாட்டோம். வேலை செய்ய நாங்க ரெடியா இல்ல. சொல்றான். ஒரு கிளையில இருக்கிற பையன் சொல்றான். ஏன்பா எங்களுக்கு எப்ப பொறுப்பு போடுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து தளபதியே கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் புஷ்யானந்த் கொடுப்பாருனாங்க. அப்புறம் மாவட்ட செயலர் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள்ட்ட காசு உடனே வாங்கிக்கிறாங்க. ஏய் செயல்வர்கள் கூட்டத்துக்கு போன ஆளுக்கு 5,000 எடுங்கடா அப்படிங்கிறாங்க. நாங்க கொடுக்குறோம். எவ்வளவுதான் எங்களை சுரண்டுவாங்க? நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. யாருமே இங்க பெரிய வசதியெல்லாம் இல்லை. மாவட்ட செயலர் வேணா வசதியா இருக்கலாம். நான் கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்போ யாருமே வேலை செய்ய தயாராக இல்லை. எல்லா தொகுதிகளில் இருந்தும் இந்த பிரச்சனை இருக்கு. இதை கிளை அவங்க இப்படியே சொல்றாங்க. கிளையை உடைக்கிறாங்கங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவோம் போல இருக்கு. அந்த மாதிரி நிலையில கட்சி ஓடிட்டு இருக்கு. ஸோ கட்டமைப்பு ரீதியா இதுதான் நிலை, தாவேக்கோட நிலை. இல்ல ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு புதிய சக்தி வராங்க. ஒரு அப்படின்ற ஆப்ஷன் யோசிக்கிற மக்கள் அதிகமா இருப்பாங்கல்ல. இருக்காங்க. நீங்க எப்படின்னா சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களேன். இது நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸால இருக்கு. நீங்க அதாவது நீங்க விஜய் என்ன கொள்கையை பேசுறாரு, அவருக்கு என்ன தெரியும், அதெல்லாம் தாண்டி எவ்வளவு நாள்ப்பா இவங்களே இருப்பாங்க, ஒருத்தன் வரட்டுமே அப்படின்னு ரொம்ப பிளாட்டா யோசிக்கிற மக்கள் அதுல அதிகமா நீங்க இருப்பாங்க. ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க அதை யோசிக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நான் செக்டாரா விஜய் எதிர்பார்ப்போட இருக்காங்க. இப்போ அரசு ஊழியர்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ கடுமையான போராட்டம் நடந்துச்சு டிசம்பர்ல, நமக்கு தெரியும். ஜாக்டோஜியா போராட்டாங்க. கிட்டத்தட்ட செவிலியர்கள் நிறைய பேர் போராட்டத்தில் இருந்தாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அரசாங்கம் தீர்த்து வைக்கிறாங்க. ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை? பழைய ஊதிய திட்டமா? ஓகே டிஏபிஎஸ்னு ஒரு திட்டம் கொண்டு வரேன். ஓகே 16 ஆசிரியருக்கு என்ன பிரச்சனை? ஓகே 12,000 நான் 15,000 மாத்துறேன். செவிலியர்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உடனே 8,000 பேரை போட முடியாது. ஒரு 1,000 பேரை நான் ரெக்ரூட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்றேன். இப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையா தீர்க்குது இல்லையா?
இது எல்லாம் ஒரு எதிர்க்கட்சிக்கான இடமா இல்லையா? நான் ரொம்ப நீங்க வந்து போராட்ட களத்துக்குலாம் விஜய் வர வேணாங்க. ஒரு ட்வீட், நான் அரசு ஊழியர்கள் பக்கம் நிற்கின்றேன். இப்ப இந்த செக்டார்ல எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஜாக்டோ ஜியோவே சில பேர் ஓகே விஜய்ட்ட வந்து ஒரு ஆதரவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. செவிலியர்கள் ஆதரவுன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க? நம்ம வந்து ஒரு புதிய சக்தி வருது. நமக்கான ஆதரவு சக்தியா இருக்கும்னு நெனச்சோம். ஆனா விஜய் வாய கூட திறக்கலங்க. இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம். எல்லோரும் களத்துக்கு போனாங்க. விஜய் என்ன பண்ணாரு வித்தியாசமா? பனையூர் கிளம்பி வாங்கன்னாரு. நீங்க கரூரில் தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து நான் அவர் தரப்புல இருந்தே பேசுறேன். தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்ங்கிறத அளவுக்கு ஏத்துக்குவார்னு நினைக்கிறேன் விஜய். அந்த மக்களை நீ கரூர் நீ இது கிளம்பி வா, நீ பனையூர் கிளம்பி வா, இல்ல நீ வந்து இந்த ஹோட்டல் கிளம்பி வா அப்படின்னு சொல்வது என்ன விதமான அரசியல்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து உங்க வீட்டிலேயே நிப்பேன்னு ஒரு கதை அளக்குறாரு. உன்னால பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கே நீ கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறீங்க. நீங்க கரூராவது ரொம்ப சென்சிட்டிவ் ஆன பிறகு இந்த உதவியை செய்கிறார். விக்கிரவாண்டி மாநாட்டில் இறந்து போனவங்க என்ன தொடர்பு பண்ணாங்க? மதுரை மாநாட்டில் ஒரு பையன் நீங்க பேனர் வச்சு ஷாக் அடிச்சு கீழே விழுந்து இறந்து போனான். அவர் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு? விஜய்க்கு அவர் பேரா தெரியுமா? சோ அதனால இந்த செக்டார் வந்து யோசிக்கிறதுக்கு விஜய் என்ன செஞ்சார்? நான் சொல்றேன் இது உண்மையில எல்லா எதிர்க்கட்சிக்குமான தருணம் தான். இதை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ இப்படியே வைக்கிறேனே, விஜயோடைய வாக்காளர்கள் யாரு? இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு விஜய் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கார்? இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் புதுமை பெண் திட்டம், நீ வந்து வா கல்லூரிக்கு அதிகமா வா, தமிழ் புதல்வன் திட்டம், பசங்களுக்கும் நான் சேர்த்து கொடுக்கிறேன். இந்த விஷயம் செய்யறாங்களா? விஜய் வந்து வந்தா இதை தொடர்வார மாட்டாரா? லேப்டாப் வந்து லேட்டா கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நானும் அதை ஏத்துக்கிறேன். ஆனா விஜய் வந்தா லேப்டாப் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இந்த கேள்விக்கு விஜய் என்ன பதில் இருக்கு? ஏன்னா இப்ப தேர்தல் அறிக்கைக்கெல்லாம் குழுவெல்லாம் வரவே இல்லையே நாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கையாவது கொடுப்பாங்களா இல்லையா? எனக்கு புரியல. இல்ல அதாவது ஒட்டுமொத்தமா விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன்ஸ் வந்து நீங்க இப்ப சில விஷயங்கள் அடுக்குறீங்க. அது பொதுமக்களுக்கு எப்படி புரியும்? யோசிச்சாங்கன்னா புரியும். ஒண்ணு இல்ல, நீங்க சில பேர் சொல்றாங்க வீட்டுல இருக்கிற பசங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்றாங்க. ரைட்டா? உங்க அப்பா அம்மா திரும்ப கேட்கறாங்க. நான் கேட்கிற இதே கேள்வியை, ஓகேடா தம்பி உனக்கா நான் ஓட்டு போடுறேன். உனக்கு விஜய் என்ன பண்ணார் சொல்லு? விஜய் டான்ஸ் ஆடான்னு சொல்லக்கூடாது. விஜய் எனக்கு பிடிக்கும். என்ன சொல்ல? விஜய் டான்ஸ் ஆடா சொல்ல. விஜய் டான்ஸ் ஆடினாரு, விஜய் பாட்டு பாடினாரு, விஜய் ஃபைட் பண்ணாரு. விஜய் உனக்கு என்ன பண்ணார் சொல்லு? விஜய் உன என்டர்டெயின் பண்ணார். என்ன என்டர்டெயின் பண்ணார்? ஓகே நம்ம எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணார். அப்ப என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே இருக்கட்டும். எதுக்குப்பா அவர் தேவையில்லாம அரசியலுக்கு போறீங்க? அவர் அங்க வந்து டான்ஸ் ஆடுவாரா? இல்ல இல்ல. அவருக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. ஆசை இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க ஆசைப்பட்டு அதற்கு வேலை நான் அந்த கட்சிக்குள்ள ஆசைப்படுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. இப்போ என்ன மாதிரியான ஒரு ஆளு ஏன் அந்த கட்சிக்குள்ள போனோம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். விஜய் நான் பொதுவா சினிமாக்காரங்க ஒரு பார்வை இருக்கு எனக்கு. ரொம்ப எல்லாம் பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் கூடாது. பட் ஆனா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஜானகிசாமி இப்படியே அந்த வார்த்தையை சொன்னார். 2 வருஷம் கடுமையா உழைக்க போறாரு பிரதர். அப்ப உழைப்புன்னு சொல்லும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. நீங்க அப்படியே ராப்பகலா மழையிலையும் வெயிலையும் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும், ட்வீட்ஸ் போடணும். நான் சொன்னேன் பத்திரிகை அறிக்கை கொடுத்துட்டே இருக்கலாங்க, அறிக்கைகள் கொடுக்கலாம், இதாவது பண்ணலாம், தேவைப்பட்ட நேரத்துக்கு களத்துக்கு வரட்டும், அவர் வரட்டும், கூட்டம் வருதுங்க நான் புரிஞ்சுக்கிறேன். மற்ற நிர்வாகிகளை முடிக்க விடுங்க, கட்டமைப்பை போடுங்க, இதுதானே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அப்ப அதுவே நீங்க செய்ய தயாரா இல்ல. அப்படிங்கிறனால தான் என்ன மாதிரி ஆட்கள் அது சரியா வராது, இது ஒரு வேற மாதிரியான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும். அப்போ ஒரு பேரண்ட் அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க, தம்பி நான் ஓட்டு போடுறேன், கண்டிப்பா ஓட்டு போடுறேன். இல்ல அவங்க ஒய்ஃப்டே கேட்கறாங்க, உனக்கு எதுக்கு ஓட்டு பண்ண விஜய், உனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, ரைட் ஓகே, உனக்கு விஜய் என்ன செய்யறாரு? இப்படி கேட்கிறேன். மகளிர் உரிமை தொகை இப்போ வந்து ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, எடப்பாடி 2000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. இப்போ ஸ்டாலினும் அடுத்த தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய் ஏதோ சொல்லுவார்னு வச்சுக்கலாமே. விஜய் என்ன சொல்லுவார்? நீ அந்த 1000 ரூபாய் வேணாம் நீ சொல்றியா? மனசுல கை வச்சு சொல்லு. நீ வந்து ஒரு மிடில் கிளாஸ் நான் சம்பாதிக்கிறேன், அதை விட்டுருங்க. இல்ல நான் பொருளாதார ரொம்ப பின்தங்கி தான் இருக்கேன். ஓகே, நீ இப்போ ஃப்ரீ பஸ்ல போறீங்களா? போறோம். நம்ம வந்து விடியல் பயணத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த விடியல் பயணத்தை வந்தா விஜய் தொடர் வர மாட்டாரா? இல்ல ஃபுல்லா எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ, இப்போ எடப்பாடி சொல்றாரு ஆண்களுக்கும் ஃப்ரீ, அதே மாதிரி பஸ்ஸே ஃப்ரீ தான்ப்பா, நீ எதுக்குப்பா ஏசி பஸ்ல கூட ஃப்ரீயா போப்பா அப்படின்னு விஜய் சொல்லுவாரா? இந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் வேணுமா வேண்டாமா? இப்ப நீங்க பிரச்சாரத்துனா இந்த இந்த 10-12ங்கிறதே நான் என்ன பொறுத்த வரைக்கும் குறையும். 2 காரணம். நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. விஜய் என்ன பேச இந்த களத்துல போய் என்ன பேச போறார்? தேர்தல் அறிக்கையாக விஜய் என்ன ஏன்னா இலவசங்களை விஜய் வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, வீடு கட்டி கொடுக்குறேன்னு வரைக்கும் சொல்லிட்டாரு. ஏன் பைக் காரே கொடுக்குறேங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு. அதனால இது சர்க்கார் விஜய் இல்ல. சர்க்கார்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டார். இந்த பசங்க தான் என்ன சர்க்கார் விஜய் நினைச்சிட்டு இருக்கேன். சர்க்கார்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அப்ப இந்த விஜய் எதை வந்து ஆதரிப்பார், எதை எதிர்ப்பார்? சரி நான் ஓகே, நான் 3000 கொடுக்க போறேன் மகளிர் உரிமை தொகை, 3000 கொடுக்க போறேன். சரி அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வரும். இது கேட்டுதான் ஆவாங்க. இல்ல இப்ப அரசியலே இல்லாத விஜய், எதுவுமே செய்ய முடியாத விஜய், அந்த விஜய்க்கு ஜனநாயகன் படம் வரைக்கும் நெருக்கடி இருக்கே. ஒரே ஒரு காரணம் தான். நீங்க வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீ ஆரம்பிச்ச இடம் எஸ்ஏசி பேசுறாரு முடிச்சு விட்டாரு ஏன் சொன்னேன்னா,
பாஜக ஒரே ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் நீங்க வந்து முதல் எதிரி காங்கிரஸ் தான். இரண்டாவது எதிரி தான் மாநில கட்சிகள், திமுக மற்ற கட்சிகள்லாம் இரண்டாவது எதிரி தான். முதல் பிரதான எதிரி காங்கிரஸ் முக்த பாரத். காங்கிரஸே இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும். நீங்க விஜய் மாதிரியான ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க? காங்கிரஸை வளர்த்து விடுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. நீ காங்கிரஸ் வா, நான் உனக்கு ஆட்சியில் கொடுக்குறேன், பங்கு கொடுக்குறேன், அதிகாரத்தை பங்கு ஜெயிக்கிறோமோ இல்லையா நான் கொடுக்குறேங்கிற வார்த்தையை சொல்றீங்க. 70 சீட்டு கொடுத்துக்கலாம், 80 சீட்டு கொடுத்துக்கலாம்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னா, பாஜக நம்ம வந்து வளர்ந்துட்டு வர்றோம் தமிழ்நாட்டில். காங்கிரஸை மறுபடியும் வளர்க்கறதுக்கான வேலைகளை விஜய் பார்த்தாருன்னா விஜய் அடிப்போம். ராகுல் காந்தி ட்வீட் போட்டாருன்னா மிதி வாங்குறது விஜயா தான் இருப்பார். ராகுல் காந்தி இருக்க மாட்டார். நீங்க தொடர்ச்சியாக இது செய்ய 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 இங்க அடி வாங்குவார். அதனால தான் நீங்க சிபிஎஃப்சி வரைக்கும் அவங்க போறாங்க. உனக்கான ஆப்ஷன் நீ காங்கிரஸ் கூட போகக்கூடாது. நீ தனிச்சு கூட போலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஆனா தனிச்சு போனாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஒருவேளை ஒரு பெர்சன்டேஜ் வந்தானா மறுபடியும் என்ன சொல்லுவாரு? 2029ல காங்கிரஸ் மறுபடியும் இழுக்க பார்ப்பார். ஸோ அது அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பட்டமான அரசியல் தான். இப்போ என்ன நம்ம வந்து கண்டிப்பா கண்டிக்கிறோம். சிபிஎஃப்சி இவ்வளவு கேவலமா நீங்க விஜய் மேல நமக்கு வந்து நிறைய வருத்தம் இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் சிபிஎஃப்சி செய்யறது தவறுங்கிற நான் கண்டிக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா விஜய் அதை கண்டிக்க ரெடியாவே இல்லை. ராகுல் காந்தி உங்களுக்கு ஆதரவா ட்வீட் போடுறாருங்க. நீங்க அதை கோட் பண்ணி தேங்க்யூன்னு கூட போட மாட்டேங்கிறீங்க. ஏங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்காக நிக்கிறாருங்க. ஜனநாயகன்னு கோட் பண்ணி எழுது. இப்போ முதலமைச்சரோட ட்வீட் கூட பொதுவான ட்வீட். அது பராசக்திக்கும் பொருந்தும், ஜனநாயகனுக்கும் பொருந்தும். ராகுல் காந்தி ஜனநாயகனால தமிழ் கலாச்சாரமே கெட்டு தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி பேசுறாரு. அப்ப அவருக்கு நீங்க காங்கிரஸ் இந்த பக்கம் கூப்பிடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது. விஜய் ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா. ஆமா. அது பண்ணிருக்கலாம் இல்லையா? அதுவே பண்ணலன்னா உங்களோட நிலைப்பாடு தான் என்ன அப்போ? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க நீங்க? நீங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லோருக்குமே தெரியுது. உங்க கட்சிக்காரங்க ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களே சில பேர் பேசுறாங்க. நம்மள போன்றவர்கள் கூட நம்ம பகிர்ந்துக்கிறோம். விஜய்க்கு அந்த வருத்தம் இருக்கா இல்லையா? ஏன் இவ்வளவு குழப்பம் இருக்கு விஜய்க்கு? அப்போ இது வந்து காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் சேர்க்கலாம் இல்ல காங்கிரஸ் கூட நம்ம போலாங்கிற ஒரு நரேட்டிவ் வர வர விஜய் அடி வாங்கிட்டே இருப்பார். இல்ல நான் வந்து தனிச்சு போறேன். இல்ல உங்க கூட பெஸ்ட் ஆப்ஷன் விஜய்க்கு வந்து நான் சரண்டர் ஆயிரேன்னு சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவாங்க. நாளைக்கே படம் ரிலீஸ் ஆயிடும். எப்பா ரவிசி கமிட்டிலாம் வேணாம் நாளைக்கு படத்தை ரிலீஸ் அதுக்கு அவர் கட்சியை கலைச்சிடலாமே. அதான நடக்கும். விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் என்ன ஆகும்? நீ ஒருவேளை ஓகே நான் இப்போ படத்தில் நடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வரேன்னா கூட வர முடியாது. அப்பயே போய் பாஜக வந்தவனே பாஜக சேர்ந்தவன் அவன் எதுக்கு அந்த மண்ணுக்குன்னு தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து அவர் பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். சினிமா கேரியருக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். அதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால தான் விஜய் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பட் அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அடுத்ததாக சிபிஐல இன்னும் விசாரணை இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமியும் அழைக்கப்படுவார். அந்த நேரத்தில் அந்த பிரஷரை அவங்க கொடுக்க போற பிரஷரை விஜய் தாங்க வர மாட்டாரா? உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.